سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: اتقوا النار ولو بشق تمر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் நம்மை விட்டும் யார் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே இருந்து நாடு முழுக்க பெரும் சர்ச்சைகளையும் விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் அதிர்வலைகளையும் ஒரு சட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. வக்ஃபு திருத்த மசோதா என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை அமல்படுத்தி அமைதியாக வாழக்கூடிய, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு சமூகத்தின் நிம்மதியான வாழ்க்கையை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பறிக்கும் சட்டம் என்றும், சுதந்திரத்திற்காக போராடிய பாரம்பரிய வரலாறு கொண்ட ஒரு சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட அப்பட்டமான யுத்தம் என்றும் கடும் விமர்சனங்கள் ஒரு பக்கம் வைக்கப்படுகின்றன. ஆனாலும் கடந்த 5 அல்லது 6ஆம் தேதி இதை சட்டமாக அமல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அது குறித்து அந்த வழக்கை, இந்த திட்டத்தை, மசோதாவை ரத்து செய்யும்படி உச்சநீதிமன்றத்தில் முஸ்லிம் அமைப்புகளும் பல்வேறு சமூக நல அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும்
வழக்கு தொடுத்திருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த வழக்கை வெற்றி பெறச் செய்து நமக்கு சாதகமாக அமைத்து தருவானாக. பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. சட்டங்களை அமுல்படுத்தியதற்கு பிறகு வக்ஃபு குறித்து, வக்ஃபு சட்டங்களை குறித்து, அதனுடைய நிபந்தனைகளை பற்றி, அதனுடைய வரலாற்றை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள், அது முஸ்லிம்களுடைய நன்மைக்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் பொய்யாக பரப்புரை செய்கிறார்கள். நம்முடைய நன்மைகளுக்காக கொண்டு வந்திருந்தால் நாம் ஏன் அதை எதிர்க்க வேண்டும், வரவேற்க வேண்டும் இல்லையா? நம்மவர்கள் எதிர்க்க ஆரம்பித்ததற்கு பிறகு அதில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் எப்பொழுதும் பொய்யும் போலித்தனமான வாதங்களையும் முன்வைத்து இந்த சட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வக்ஃப் என்றால் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அது எந்த வரையறைக்கு உட்பட்டு அது வக்ஃப் செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம். கடுமையான நிபந்தனைகள் இஸ்லாம் விதித்திருக்கிற காரணத்தினால்தான் அவ்வளவு எளிதாக யாரும் வக்ஃப் சட்டத்தில் கை வைத்து விட முடியாது. இத்தனை நூற்றாண்டுகளாக அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால், யார் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு வக்ஃப் செய்து செல்கிறாரோ உனக்கு பிறகும் அது பாதுகாப்பாக பயன்பாட்டில் இருக்கும் என்று நிறைய நிபந்தனைகளையும் ஷர்த்துகளையும் விதிகளையும் இஸ்லாம் கடுமையாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால்தான் அதை யாராலும் அவ்வளவு எளிதில் அபகரிக்க முடியவில்லை. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நிறைய பொய்களை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு பொய் என்னன்னா, சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில ஒருத்தன் பேசுறான், வக்ஃப்னா என்ன தெரியுமா? நீங்க இஸ்லாமியர் ஒருவருக்கு ஒரு கடையை நீங்கள் வாடகைக்கு விடுகிறீர்கள், அல்லது அவர் குடியிருப்பதற்கு நீங்கள் அவருக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு விடுகிறீர்கள். 10 ஆண்டு காலம் அவர் அந்த கடையை நடத்துகிறார் அல்லது அந்த வீட்டிலே குடியிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வீடோ அந்த கடையோ தேவைப்படும் பொழுது நீங்கள் சென்று அந்த கடையை எனக்கு கொடுத்து விடுங்கள் அல்லது அந்த வீட்டை எனக்கு திருப்பி தாருங்கள், எனக்கு தேவை இருக்கிறது என்று கேட்டால் அவர் சொல்வார், யார் வாடகைக்கு இருக்கிறார் அந்த முஸ்லிம் என்ன சொல்லுவார்னா, நான் இதை வக்ஃப் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாரு, உங்க இடம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு பட்டவர்த்தனமாக பொய்யாக ஒரு பரப்புரையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அது அப்படியா வக்ஃப் என்றால் அதுவா? எவ்வளவு போலித்தனமாக தப்பிப்பதற்காக பொது சமூகத்தில் இதன் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை குறித்து ஒரு அவதூறான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். வாடகைக்கு குடியிருக்கிற இடத்தை அல்லது கடையை நாம் யாருக்காவது வக்ஃப் செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் உங்க சொத்து அபகரிக்கப்பட்டுவிடும், அது வக்ஃப் சொத்தாக மாறிவிடும். உங்களால் நீதிமன்றத்தில் போராடியும் கூட உங்கள் சொத்தை வாங்க முடியாது, மீட்க முடியாது. இதுதான் வக்ஃப் சொத்து என்று தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை தொலைக்காட்சி விவாதங்களிலேயும் பத்திரிகைகள் ஊடகங்களிலேயும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் உலகிற்கு காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை இந்த வக்ஃப் என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை. வேறு யாரிடத்திலும் இந்த வக்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இல்லை. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சொந்த சம்பாத்தியத்திலே இருந்து ஒரு பங்கை பொது காரியங்களுக்காக, தன்னுடைய தேவைகள் போக, தன்னுடைய வாரிசுடைய எதிர்கால தேவைகள் போக, தன்னுடைய மறுமைக்கு அது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் சதகா செய்யுங்கள், சதகத்துன் ஜாரியாவாக நீங்கள் விட்டு செல்லுங்கள் என்று நம்முடைய மார்க்கம் சொன்னது. நீங்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய சொத்தில் 3இல் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள், அது ஜக்காத்தாக, சதகாவாக, கடமையான ஜக்காத்தாக என்று அதற்கு பல வடிவங்களை இஸ்லாம் தூண்டிக்கொண்டே இருந்தது. அப்படி சொல்லுகிற பொழுது நம்முடைய மார்க்கம் சொன்னது, மரணத்திற்கு முன்பே இந்த சதகாவை நீங்கள் செய்து விடுங்கள். மரணத்திற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தால் அல்லது செய்யாமல் விட்டுவிட்டு நீங்கள் மரணித்து விட்டால், மரணத்திற்கு பிறகு அந்த சொத்தே உங்களுக்கு சோதனையாக மாறிவிடும். எனவே மரணத்திற்கு முன்பு நீங்கள் அதை செய்து விடுங்கள் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தியது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவும் சரி, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய சதகா, தான தர்மம், சதகத்துன் ஜாரியா, வக்ஃப் எதுவாக இருந்தாலும்
மரணத்திற்கு முன்பு நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரில் நீங்கள் செலவழித்து விடுங்கள். சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பதை குறித்து அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறார். நான் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ரிஸ்காக செல்வமாக தந்திருக்கிறானோ அதிலே இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். நமக்கு கிடைத்திருக்கிற செல்வம், நம்முடைய நிதி, நம்முடைய வருமானம் எதுவாக இருந்தாலும் அது என்னுடையது என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. வல்லாஹு கனியுன் வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தான் செல்வந்தன், அல்லாஹ் தான் பணக்காரன், அவன் எந்த தேவைகளும் மற்றவன், நீங்கள் பரம ஏழைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறார். அந்த செல்வத்திலே இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். மின் கப்ரி அன் யஸிய அஹதுகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்பு நீங்கள் சதகா செய்து விடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விடுங்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் அடியான் சொல்வான், ஃபயகூல ரப்பி லௌலா அஃகர்தனி இலா அஜலின் கரீப், சக்கராத்துடைய நேரத்தில் அவருடைய உயிரை வாங்கும் பொழுது அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், இன்னும் கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச காலம் என்னை விட்டு வைத்திருக்க கூடாதா, எனக்கு ஆயுசு தரக்கூடாதா என்று கேட்பான். ஏனென்றால் துனியாவுடைய வாழ்க்கையில் சதகா செய்ததனுடைய நன்மையையும் சதகா செய்யாமல் தடுத்து வைத்ததனுடைய தீமையையும் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் காட்டப்படும். அப்படி காட்டப்படுகிற பொழுது அடியான் அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்றால், நான் நிறைய தொழுகிறேன், அல்லது நிறைய ஹஜ் செய்கிறேன், அல்லது நிறைய நோன்பு வைக்கிறேன், நிறைய தடவை குர்ஆன் ஓதுகிறேன் என்பதல்ல, இன்னும் கொஞ்ச காலம் எனக்கு ஆயுசு தா, ஃபஅஸ்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், நீ தந்திருக்கிற செல்வத்திலே இருந்து நான் நிறைய சதகா செய்கிறேன், அப்படி சதகா செய்வதன் வழியாக நான் சாலிஹான மனிதனாக வாழ்வதற்கு நான் முயற்சிக்கிறேன் என்று சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் கோரிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அல்லாஹ் அந்த அடுத்த வசனத்தை முடிக்கிற பொழுது வல யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தீர்மானித்து விட்டால், முடிவு செய்து விட்டால், மரணம் அந்த நேரத்தில் வந்தே தீரும். ஒரு நொடி பொழுது கூட அல்லாஹ் மரணத்தை தள்ளி போட மாட்டான். மரணம் வரைக்கும் நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள் என்பதை குறித்து அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். மரணம் நெருங்குகிற பொழுது கொஞ்சம் ஆயுசை நீட்டி கொடு நீ கேட்கிறியா, தர முடியாது, போயிட்டு வா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான் என்கிற காரணத்தினால்தான் மரணத்திற்கு முன்பு நீங்கள் சதகா செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் வழியாகவும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொல்கிறார்கள். இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் துனியாவுக்குமான எல்லா கனெக்ஷனும் துண்டிக்கப்பட்டு விடும். அப்படி மூன்று விஷயங்களை தவிர சதகத்துல் ஜாரியா, அவன் செய்திருக்கிற ஜாரியான நிரந்தரமான சதகா, அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய கல்வி, அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை. இந்த மூன்று விஷயங்களை தவிர அனைத்தும் இந்த துனியாவுக்கும் அவருக்குமான எல்லா கனெக்ஷனும் துண்டிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். இந்த இடத்திலேயும் மரணத்திற்கு பிறகு உங்களை வந்து சேரக்கூடிய நன்மைகளை குறித்து, சதகாவை குறித்து தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குர்ஆனுடைய அடிப்படையிலேயும் ஹதீஸுடைய அடிப்படையிலேயும் வரலாற்றிலேயும் நாம் எங்கு தேடி பார்த்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களில் நிரந்தரமானது, உங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது, உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரே அம்சம் சதகத்துல் ஜாரியா. அதில் வரக்கூடியதான் இந்த வக்ஃப் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள். இந்த தூண்டுதல் இருந்த காரணத்தினால்தான் துனியாவுடைய வாழ்க்கையிலையும் மறுமையுடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு அவருடைய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கி தர்மங்களை செய்தார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், எங்களுடைய சஹாபாக்களில் அதிகமான சொத்து வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தார்கள், வக்ஃப் செய்தார்கள் என்று ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள். மா பக்கிய அஹதும் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு மக்தரஹு அலல் வக்ஃப் இல்லா வக்ஃப், வக்ஃப் செய்கிற அளவுக்கு எந்த சஹாபி தன் கைவசம் சொத்து வைத்திருந்தாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலேயே அந்த சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்து விட்டார்கள். இப்படி
80க்கும் அதிகமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. 4 ஹலீஃபாக்களை தவிர்த்து அப்துல்லாஹ் இப்னு உமர், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு, ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்று சொல்லி 70 முதல் 80 சஹாபிகள் தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. துனியாவிலும் ஆகிரத்திலும் தங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சஹாபாக்கள் இதற்காக போட்டி போட்டார்கள். சஹாபாக்களுடைய வரலாறு தான் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், சஹாபி பெண்மணிகளுடைய சதகாவும் சதகத்துல் ஜாரியாவும் வக்ஃபும் ரொம்ப பிரமாண்டமானது. நான் கடந்த வாரத்திலே கூட குறிப்பிட்டு சொன்ன உஸ்மானியருடைய ஆட்சி காலத்தில் 2500 பெண்கள், அரசிகள், ராணிகள், இவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் அசாசியிலே கோலோச்சி அவர்கள் வக்ஃப் செய்திருக்கக்கூடிய பட்டியலை நான் சென்ற வாரம் வாசித்தேன். இவ்வளவு பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு போதிய வருமானம் இல்லாமல் ரொம்பவும் சிரமத்தில் தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் இந்த தகவலை உமர் ரலியல்லாஹுவிடத்திலே சொன்ன பொழுது, அரசாங்கத்துடைய ஹசானாவிலே இருந்து ரசூலுல்லாஹுடைய மனைவியுடைய செலவினங்களுக்காக, குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹுடைய செலவினங்களுக்காக ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 70,000 தங்க காசுகளை கொண்டு வந்து செலவுக்கு வச்சுங்கன்னு கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை மறுத்தார்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபிகளும் பிரியத்தோடு அம்மாவிடம் வற்புறுத்திய பொழுது அதை அவர்கள் வாங்கி உமர் ரலியல்லாஹு சென்றத மறு நிமிடமே அதை சதகா செய்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த செல்வத்தையும் சேர்த்து வைத்ததில்லை. ரசூலுல்லாஹ்வோடு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்திருக்கிற நானும் எந்த செல்வத்தையும் சேர்க்காமல், எதையும் மிச்சம் வைக்காமல் நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று தங்களுக்கு கிடைத்திருக்கிற 70,000 தங்க காசுகளை அந்த நொடியிலே அவர்கள் சதகா செய்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, சஹாபாக்களில் பெரும்பான்மையானவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு செழிப்பும் வசதியும் அதிகமான பொழுது தங்களுடைய வியாபாரத்தின் வழியாக, வணிகத்தின் வழியாக பெரிய பெரிய செல்வாக்கையும் செல்வத்தையும் அவர்கள் பெற்ற பொழுது சக்கராத்துடைய நேரத்தில் தேம்பி அழுதிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் ஏன் சக்கராத்துடைய நேரத்தில் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த கதவுகளுக்கு பின்னாலேயும் கட்டிலுக்கு பக்கத்திலேயும் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த செல்வம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹை சந்திப்பதற்கும் தடையாக மாறிவிடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்து விட்டார்கள். இதுதான் பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாகத்தான் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ, எந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் சென்று தங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தார்கள். அன்சாரி சஹாபாக்கள் எப்படியெல்லாம் செலவழித்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே ரொம்ப நெகிழ்ந்து போய் மெச்சி அவர்களை பாராட்டுகிறார். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்துன் மிம்மா ஊது வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து மக்காவிலே இருந்து புறப்பட்டு வந்த முஹாஜிர்கள், அவர்களுக்கு நாம் ஏதாவது செல்வத்தை வாரி வழங்குகிற பொழுது அதை குறித்து அன்சாரி சஹாபாக்கள் ஒருபோதும் தங்கள் மனதில் தப்பான எண்ணம் கொண்டிருக்கவில்லை. நமக்கு தராம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கு கொடுக்கிறாங்களே அப்படின்னு எந்த சஹாபியும் தங்களுடைய உள்ளத்தில் எந்த வகையிலும் கடுகளவும் உறுத்தல் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கும் தானே தேவை இருக்கிறது என்று அவர்கள் ஒருபோதும் கருதவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்சாரி சஹாபாக்களை அவர்கள் கொடுக்கிற அந்த பண்பை பாராட்டுகிறான். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு அதிகமான தேவை இருந்த பொழுதும் கூட தங்களை விடவும் தங்கள் அல்லாத சஹாபாக்களை, நண்பர்களை அவர்கள் அந்த தேவைக்கு உரியவர்களாக தேர்வு செய்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபௌலாயிகல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அன்சாரி சஹாபாக்குடைய கொடுக்கும் மனப்பான்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பாராட்டுகிறார். சஹாபா பெருமக்களை இப்படி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தலைமுறையை இந்த உலகத்தில் இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது. சஹாபாக்கள் கொடுத்தார்கள், அதற்கு பின்னாலே வாழ்ந்திருக்கக்கூடிய இமாம்கள், அதற்கு பின்னாலே வாழ்ந்திருக்கக்கூடிய மன்னர்கள், அரசிகள், அவர்களுக்கு பின்னாலே வாழ்ந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ற அந்த பாரம்பரியம் 14 நூற்றாண்டுகளாக கொடுத்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய பாதையிலே இவ்வளவு பள்ளிவாசல்கள், இவ்வளவு நிறுவனங்கள், இவ்வளவு கல்விக்கூடங்கள், இவ்வளவு கபர்ஸ்தான்கள், இவ்வளவு மதரசாக்கள்,
மார்க்க ரீதியாக அதன் பிரச்சாரத்துக்கு துணை நிற்கக்கூடிய இத்தனை நிறுவனங்களும் எதனால் உருவானது என்றால் சஹாபாக்கள் முதலாக கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே. அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறை இந்த கொடுக்கும் பண்பை எந்த இடத்திலும் வரலாற்று நிறுத்தவில்லை, கொடுத்து கொண்டே இருந்தார்கள். குர்ஆன் யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று பேசிக்கொண்டே இருந்த பொழுது அந்த வார்த்தையை ஹயாத்தாக்கும் விதமாக அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் தொடங்கி வைத்த அந்த பண்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கூட கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய பேரிடர் வருகிற பொழுது அல்லது புயல் பாதிப்பு ஏற்படுகிற பொழுது, மழை பாதிப்பு ஏற்படுகிற பொழுது மற்றவர்கள் எல்லாம் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை வங்கியிலே மறைத்து வைத்திருக்கிற பொழுது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று ஓடோடி வந்து கொடுக்கிற மனப்பான்மை உள்ள ஒற்றை சமூகம் முஸ்லிம்கள் மட்டும்தான். அது வரலாறு இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த அப்படி கொடுத்தவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு எண்ணம் என்னன்னா, பின்னால் வாழக்கூடிய பின்னால் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு இதனுடைய பயன் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு சிந்தனை நம்முடைய முன்னோர்களுக்கு இருக்கிறது. நாம் சம்பாதித்த சொத்தை நாமே வைத்துக் கொள்ளாமல், நாமே அனுபவித்துக் கொள்ளாமல், நம்முடைய வாரிசுகளுக்கு மட்டுமே விட்டு செல்லாமல், நாளைக்கு கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய உலகத்தின் எல்லா மூலை முடுக்கிலையும் வரக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களுக்காக நம்முடைய சொத்து பயன்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் விரும்பினார்கள். அப்படி விரும்பியதன் விளைவாகத்தான் இவ்வளவு வக்ஃபுகள், இவ்வளவு அவுகாஃபுகள், இவ்வளவு செல்வங்கள் உருவானது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா செய்த அந்த கிணற்றினுடைய தர்மத்தை நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, தல்ஹா ரலியல்லாஹு இந்த எல்லா சஹாபிக்குடைய மிக நீண்ட பட்டியல் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர்கள் செய்த அந்த பாரம்பரியம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. யூதனுடைய கையிலே இருந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய பயன்பாட்டுக்காக 35,000 முதல் 40,000 திர்ஹம் அந்த காலத்தில் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்து ஒரு கிணற்றை வாங்கி தர்மம் செய்தார்கள். அந்த கிணற்றை பற்றி சவுதி அரசாங்கத்தினுடைய அவுகாஃபுடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், அக்ஸர மின் 1400 சனத்தில் மர்ரத் அலா ஷிராஇ ஸஹாபில் ஜலியி உஸ்மான் இப்னு அஃபான் அல்-பீர் ரூமா. 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பீர் ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்தார்கள். அது இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது. வலா தஸாது பீருன் ஹத்தல் யௌம், இன்றைக்கு வரைக்கும் அந்த கிணறு பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த கிணற்றை சுற்றி இருக்கக்கூடிய 15,000க்கும் அதிகமான பேரீச்சம் மரத்திலே இருந்து விளையக்கூடிய பழங்களை இன்றைக்கும் வரக்கூடிய ஹாஜிகள் தன்னுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். 15 நூற்றாண்டுகளாக இன்றைக்கும் அது பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த தண்ணீரை பயன்படுத்தித்தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய 15,000 பேரித்த மரங்களுடைய பழங்கள் விளைச்சலுக்கு மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வருகிறது. அதை மக்கள் விலை கொடுத்து வாங்கி பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அந்த அறிக்கை முடிகிற பொழுது இதை வக்ஃப் செய்திருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எந்த எண்ணத்தில் இதை வக்ஃப் செய்தாரோ அது எந்த இடையூறும் இல்லாமல் தடையும் இல்லாமல் அவருடைய நன்மை போய்கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் அதற்கு ஒருபோதும் தடை விதிக்கவில்லை. இது உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு சொந்தமானதல்ல, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று அந்த அறிக்கை முடிகிறது. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மையின் விளைவை இந்த சமூகம் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் வக்ஃபுக்கு ஒரு பெரிய பயன்பாடு. அதனுடைய நஃபா என்று சொன்னால் அது இதுதான். நம்முடைய முன்னோர்கள் மட்டும் கொடுக்க கூடாது என்று நினைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது என்று நினைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? உலகத்தில் எங்கும் பள்ளிவாசல் உருவாகி இருக்காது, கபிரஸ்தான்கள் உருவாகி இருக்காது, மதரசாக்கள் உருவாக்கி இருக்காது, தீன் நிறுவனங்கள் எதுவுமே உருவாகி இருக்காது. இன்றைக்கும் நம்முடைய கிராமங்களிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், கேரளாவை பொறுத்தவரையில், தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் நம்முடைய கிராமங்களுக்கு சென்று பார்த்தால் அந்த ஊருக்கு ஒரு பெரிய பள்ளிவாசல் இல்லையா? எங்க ஊர்ல பெரிய பள்ளிவாசல் வந்து நம்ம அந்த காலத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. அந்த பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசலை சுற்றி கபிரஸ்தான் இருக்கும், அந்த பள்ளிவாசலுக்கு என்று ஒரு மதரசா இருக்கும், கடை வீதிகளை கட்டிவிட்டு இருப்பார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கும், தோட்டத்துக்கு பக்கத்திலே ஒரு பெரிய குளமோ அல்லது கிணறோ இருக்கும். இந்த பள்ளிவாசல் உருவாகி எத்தனை வருஷம் ஆகிவிட்டது என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி உருவான பள்ளிவாசல் என்று நம்முடைய கல்வெட்டு பேசும். 300 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 200 வருஷத்துக்கு முன்னாடி
நம்முடைய முன்னோர்கள் இந்த பள்ளிவாசலை உருவாக்கும் பொழுது எத்தனை முஸ்லிம்கள் இருந்திருப்பார்கள்? அந்த ஊர்ல மொத்தமே 5 பேர் 10 பேர் தான். ஆனால் இன்றைக்கு அந்த தலைமுறை, இன்னைக்கு உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க. 3000 தலைக்கட்டு 4000 தலைக்கட்டு என்று சொல்வாங்க. அவர்கள் வக்ஃபு செய்யக்கூடிய காலகட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வக்ஃபு செய்யக்கூடிய காலகட்டத்தில் 5 முஸ்லிம்கள் அல்லது 10 முஸ்லிம்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு பள்ளிவாசல் உருவாக்கினால் போதும் என்று நினைத்து ஒரு சின்ன பள்ளிவாசலை உருவாக்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நம்முடைய முன்னோருடைய தூரநோக்கு சிந்தனை அது. அந்த சிந்தனையின் விளைவாகத்தான் அந்த காலத்திலேயே பிரம்மாண்டமான ஊருக்கு பொதுவான ஒரு பெரிய பள்ளிவாசல், ஊருக்கு பொதுவான ஒரு பெரிய கபர்ஸ்தான், ஊருக்கு பொதுவான குளம், அதே மாதிரி நீர் நிலையங்கள், தோட்டங்கள், இவற்றை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது அவருடைய தூரநோக்கு சிந்தனை. இன்றைக்கு மஸ்ஜிது நபவி ரமதானுடைய காலகட்டத்தில் எத்தனை லட்சம் மக்கள் அங்கே தொழுகிறார்கள். ரமதானுடைய காலகட்டத்திலும் ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலேயும் அந்த மஸ்ஜிது நபவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை கொடுத்து வாங்கும் பொழுது அதனுடைய கிரைய தொகை எவ்வளவு என்று சொன்னால் வெறும் 10 திர்ஹம். அதற்கு பொறுப்பாளியாக இருந்த ஹஜ்ரத் அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் இதை இலவசமாக தருகிறேன் முஸ்லிம்களுக்காக, ரசூலுல்லாஹ்வுக்காக என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லை என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தில் எவ்வளவு காசு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் மக்காவிலே இருந்து வருகிற பொழுது 6000 திர்ஹம் கொண்டு வந்தேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன பொழுது இதற்கு ஒரு கிரயத்தை பேசி 10 திர்ஹம் போதும் என்று 10 திர்ஹத்தை கொடுத்து பள்ளிவாசலை வாங்கினார். இன்றைக்கு 10 திர்ஹம்ங்கிறது என்ன? இன்னைக்கு அந்த பள்ளிவாசலுடைய மதிப்பு எவ்வளவு? எத்தனை லட்சம் மக்கள் அங்கே தொழுகிறார்கள்? அதனுடைய நன்மை யாருக்கு போய் சேரும்? அது கொடுத்தவருக்கு போய் சேரும் இல்லையா? இதுதான் வக்ஃபினுடைய பயன்பாடு. அதே மாதிரி நான் எப்பொழுதும் சொல்லுகிற உதாரணம், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய பயன்பாட்டை யோசித்து பார்த்தால் இதனுடைய நன்மை நமக்கு புரியும். எத்தனை தலைமுறைகளை தாண்டி இந்த வக்ஃபின் பயன்பாடு அது உபயோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல் உருவாகி 75 ஆண்டுகளாகிறது. எக்மூர் மலபார் பள்ளிவாசல் உருவாகி 75வது ஆண்டு. இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கும் இந்த பள்ளிவாசலுக்கும் ஒரே வயசு. 75 வருடங்களுக்கு முன்பு இந்த எக்மூர் பகுதி எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நீங்க பழைய சென்னையினுடைய பழைய ஓல்டு போட்டோஸ் கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எக்மூருடைய ஸ்டேஷன், எக்மூருடைய பகுதிகள் உங்களுக்கு காட்டும். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பேருந்து நிற்கும், ஒரு 4-5 மனிதர்கள் அங்கிருந்தும் உலாவிக் கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒரு கால வண்டியோ ஒரு மாட்டு வண்டியோ இந்த எக்மூர் ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கும், ஒரே ஒரு ட்ரெயின் நிற்கும். இவ்வளவுதான் மனிதர்கள். அந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கி போடப்பட்ட ஒரு நிலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கு 2000 பேர் தொட முடிகிறதா இல்லையா? இதுதான் வக்ஃபினுடைய நன்மை. இப்படித்தான் வக்ஃபு அதனுடைய நன்மையை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். பெருமக்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 1400 ஆண்டு காலமாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடாக இந்த இந்திய திருநாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்திய திருநாடு 1400 ஆண்டுகளாக வரலாறு அப்படித்தான் பேசுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்து இஸ்லாத்திற்கும் இந்தியாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் கேரளாவில் இருக்கக்கூடிய கொடுங்கல் இருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் பள்ளிவாசல் ஹிஜ்ரி 5வது ஆண்டு உருவாக்கப்பட்டது என்று அதனுடைய கல்வெட்டு சொல்லுகிறது. ஹிஜ்ரி 4வது ஆண்டிலேயும் 3வது ஆண்டிலேயும் கூட சில பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருப்பதாக வரலாற்றுடைய தடயங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அப்ப ஹிஜ்ரி 5வது ஆண்டில இருந்து இந்த நிமிடம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இந்தியாவுக்கும் இஸ்லாமுக்கும் அரபு நாடுகளுக்கும் மக்காவுக்கும் இடையிலே ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருந்ததை நாம் பார்க்க முடியும். இஸ்லாம் பிறந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. வணிகம் தொடர்பாக, வியாபாரம் தொடர்பாக, பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் அங்கே இருந்து இங்கேயும், இங்கே இருந்து அங்கேயும் சென்றிருக்கிறார்கள். 1900 தொடக்கம் 1901, 2, 3 என்று ஒரு 100, 150 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய வரலாற்றில் மக்கள் எப்படியெல்லாம் ஹஜ் செய்தார்கள் என்ற வரலாற்று புத்தகத்தை நான் அந்த படித்துக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு செய்தி என்னன்னா, மதீனாவுக்கு ராஜஸ்தான்ல இருந்து கார்பெட் முஸ்லிம்கள் நன்கொடையாக வழங்கி இருக்கிறார்கள். ஜெய்ப்பூர்ல இருந்தும் ராஜஸ்தான்ல இருந்தும் முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்கள் மதீனா பள்ளிவாசலுக்கு கார்பெட்டை, இந்த கீழே இருக்கிறோமா இல்லை, இந்த கார்பெட்டை தானமாக தர்மமாக இங்கே இருந்து நெய்து எடுத்து செய்திருக்கிறார்கள். அதை குறித்து அந்த ஹாஜிகள் பேசுகிற பொழுது, நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் மதீனாவில் தரை சரியாக போடப்படவில்லை, குண்டும் குடியுமாக இருக்கும், மண்ணாக இருக்கும், மணலாக இருக்கும். நாங்கள் அதில் தான் சாதா செய்திருக்கிறோம். 2வது முறை நாங்கள் செய்கிற பொழுது மனதில் நியத்து வைத்துக் கொண்டோம்,
நாங்கள் அடுத்த முறை மதீனாவுக்கு வருகிற பொழுது, மக்காவுக்கு வருகிற பொழுது எங்கள் நாட்டிலே உருவாக்கப்படக்கூடிய ஸ்பெஷலான சிறப்பான கார்பெட்டுகளை கொண்டு போய் வக்ஃப் செய்ய வேண்டும் நினைத்திருந்தோம், அப்படி கொண்டு செய்தோம் என்று சொல்கிறார்கள். இதுவெல்லாம் தலைமுறை தலைமுறையாக இந்த தீனுக்கும் நமக்கும் நம்முடைய மார்க்கம் உருவாயிருக்கக்கூடிய மக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. காபாவுக்கு 4 மூலைகள் இருக்கிறது இல்லையா? அந்த மூலையில் ஒரு மூலைக்கு பேர் ருக்குனுல் ஹிந்த், இந்தியாவின் திசையை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு திசை அது. ருக்குனுல் அமெரிக்கா என்றோ பிரிட்டன் என்றோ ஜெர்மனி என்றோ இல்லை. அவ்வளவு பாரம்பரிய ஒரு தொடர்பு நம்முடைய மார்க்கத்திற்கும் இந்தியாவில் வாழக்கூடிய பெருமக்களுக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்த எண்ணிக்கை அல்ல இந்திய இஸ்லாமிய எண்ணிக்கை, இன்றைக்கும் அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கிபி 712 ஆண்டு முகமது பின் காசிம் சிந்து பகுதியை ஆட்சி செய்ய தொடங்கினார். அன்றைக்கு தொடங்கி 1979 வரை திப்பு சுல்தான் மரணிக்கும் வரை இந்தியாவில் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படி ஆட்சி செய்த பொழுது தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற நிலத்தை, தாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை, தாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஹசானாக்களை தங்களுடைய மரணத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்திருக்கிறார்கள். இந்த வக்ஃபினுடைய தொடர்ச்சி அப்படித்தான் உருவானது. இன்றைக்கு இவர்கள் கொக்கரிக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் வக்ஃப், எதை பார்த்தாலும் வக்ஃப், எதையும் இவர்கள் வக்ஃப் என்று அபகரிக்கிறார்கள். அப்படி அபகரிக்க முடியுமா? நாம் அப்படி செய்வோமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று கொடுக்கப்பட்ட ஒன்றை இன்னொருவர் ஒருபோதும் அபகரிக்கவோ சொந்தம் கொண்டாடவோ ஒருபோதும் முடியாது. யார் வக்ஃப் செய்தாரோ அவருடைய வாரிசுகள் கூட என்னுடைய தந்தை சுயநினைவு இல்லாமல் இதை செய்து விட்டால் எனக்கு திருப்பி கொடுங்கள் என்று கேட்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது இன்னொருவருக்கு சொந்தமான இடத்தை, இன்னொருவருக்கு சொந்தமான இடத்தை முஸ்லிம்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய வக்ஃப் என்று அபகரிக்கும் பழக்கம் நம்மிடத்தில் இல்லை, அவரிடத்தில் இருக்கிறது. அவர்கள் கற்பனையான ஒரு கதையை சொல்லி, ஒரு இதிகாச கதாபுருஷனுடைய கதைகளை சொல்லி நம்முடைய இடத்தை இன்றைக்கு அபகரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவருடைய திட்டம் என்ன என்று பார்க்கிற பொழுது ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். நம்மிடத்தில் சொல்லி ஒரு பாபர் மசூதி பள்ளிவாசலை அவர்கள் அபகரித்தார்கள். பாபர் பள்ளிவாசலை அபகரித்து அதை அவர்கள் நினைக்கிற கோயிலாக கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஆனது இல்லையா? அதை இடிக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த ஒரு பள்ளிவாசல் மட்டும் இல்ல, 3000 பள்ளிவாசல் நாங்கள் குறிவித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். 3000 பள்ளிவாசல் என்று சொன்ன பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் என்ன சொன்னார்கள்? ஒரு பள்ளிவாசல் தானே கொடுத்துருவோமே என்று பேசினார்கள். நாம் தெரிந்தோ தெரியாமலோ அதை இழந்து விட்டோம், அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் பலத்தினால் நம்மிடத்தில் இருந்து அவர்கள் அதை அபகரித்தார்கள். அந்த இடத்தை அபகரித்து அங்கே ஒரு கோயிலை கட்டி அவர்கள் வழிபாடு நடத்துவதற்கு 22 ஆண்டுகளானது. ஏனென்றால் வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது, தீர்ப்பு எப்படி எல்லாமோ மாறி போனது, தீர்ப்பு சொன்னாங்க, அது வேறு கதை. 22 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நம்மிடமிருந்து அபகரிக்கப்பட்ட ஒரு இடத்தில் வழிபாட்டு தலத்தை கட்டுவதற்கான உரிமையை அவர்கள் பெற்றார்கள். இப்போது வந்திருக்கிற புதிய சட்டம் என்ன தெரியுமா? நீதிமன்றத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற ஒரு வக்ஃப் நிலத்தை, ஒரு பள்ளிவாசலை, ஒரு கபரஸ்தானை, ஒரு மதரசாவை அவர்களில் யாராவது ஒருவர் அப்செக்ஷன் செய்தால், இது எங்களுக்கு சொந்தமானது, இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டாலே அதை தீர்ப்பாயத்துக்கு கொண்டு போக மாட்டார்கள். அந்த ஊரில் இருக்கிற கலெக்டர் தீர்ப்பு சொல்லுவார். கலெக்டர் தீர்ப்பு சொல்லும் வரைக்கும் அது அதனுடைய பயன்பாட்டை நிறுத்தி வைக்கப்படும். எப்படி பிரிட்டிஷார் காலத்தில் கலெக்டர்களுக்குத்தான் நீதி சொல்லக்கூடிய உத்தரவை அந்த அரசாங்கம் வழங்கி இருந்தது, அதை திரும்ப கொண்டு வருகிறார்கள். அந்த கலெக்டராக வரக்கூடியவன் நம்மால் இருந்துட்டா பரவாயில்லை, ஒரு சங்கியாக உட்கார்ந்தா என்ன நடக்கும்? இந்த ஆபத்தை தான் இந்த வக்ஃப் சட்டம் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களோடு கொண்டு வந்து நம்மை பெரிய அளவில் அச்சுறுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம். முகலாய மன்னர்கள் மீது தொடர்ந்து அவதூறுகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய முகலாய மன்னர்கள் பெரும்பான்மையானவர்கள் நீதிமிக்கவர்கள், நேர்மையானவர்கள், அக்பரை தவிர. அக்பர் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மார்க்கத்தில் இருந்து நெறிவிழந்து வாழ்ந்தார். அக்பரை அவர்கள் எளிதில் வசப்படுத்தினார்கள். எப்படி வசப்படுத்தினார்கள் என்றால், ரஜபுத்திர பெண்களை ஆசை நாய்களாக அரண்மனைக்கு அனுப்பி அவரை காலி செய்து விட்டார்கள். இது வரலாறு பேசக்கூடிய செய்தி. ஆனால் அவுரங்கசீப் போன்றவர்கள் மிக நேர்மையானவர்கள், மார்க்கத்தின் மீது பிடிப்பு கொண்டவர்கள். அவர் சிறந்த முஃப்தியாக, சிறந்த ஆலிமாக, சிறந்த இறைநேசராக வாழ்ந்தவர். அவர் தொகுத்திருக்கக்கூடிய ஃபத்தாவா ஆலம்கீரி என்று சொல்லக்கூடிய அவருடைய ஃபத்துவா தொகுப்புகள் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால் தான் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வராத, அவருடைய வழிக்கு வராத மன்னர்களை ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகள் என்றும், அவருடைய வழிக்கு வந்த மன்னர்களை அக்பர் தி கிரேட், சிறந்த அரசாட்சி செய்த அக்பர் என்றும் அவர்கள் இன்றைக்கும் போற்றி புகழ்வதை பார்க்க முடியும். அவர் தீன இலாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு கலப்பட மார்க்கத்தை கொண்டு வந்து அவர் தோற்று போனார். இதெல்லாம் மிக நீண்ட ஒரு வரலாறு.
அவர்கள் அக்பர் மீது ஒரு சாய்வையும் மற்ற மன்னர்கள் மீது ஒரு கோபத்தையும் ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் என்றால், இஸ்லாமிய நெறிமுறைப்படி யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் தான தர்மங்களை செய்தார்களோ அவர்கள் மீது ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் அவர்களுக்கு தொடர்ந்து வரலாற்றில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நம்மை அவர்கள் ஒரு நிரந்தரமான எதிரியாக பொது சமூகத்தில் சித்தரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு தொடங்கியதில்லை, சுதந்திரம் பெற்ற காலத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து சுதந்திரம் கிடைத்தவுடன் என்ன சொன்னார்கள்? இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தார்கள். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது இஸ்மாயில் என்று கையிலே பெயர் ஊற்றி வைத்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இந்தியாவின் சுதந்திரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். இது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, முஸ்லிம்களுக்கு தேசப்பற்று இல்லை என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். மூன்றாவது, அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அது எல்லாம் தோற்று போன பொழுது ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக